முத்துகிருஷ்ணன் அவர்கள் புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தில் முன்னாள் தலைவராக இருந்தவர். நாடக நடிகர்களுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் தொடர்ந்து பாடுபட்டு வருபவர். எல்லாருடைய பணிவான வணக்கம். சதுர்வேதி சுவாமிகள் இறந்தவங்களை யாரும் நினைக்கிறது கிடையாது. பெத்த அம்மா அப்பா கூட நினைக்க மாட்டோம். சாம்பசுமா இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு. பெத்ராஜ்ல இறந்து எத்தனை 2 ஆண்டுகள் ஆகும். அவர்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்று என்னெல்லாம் இந்த மேடையில வந்து அமர்வதற்கு சுவாமி அவர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எங்கிருந்தாலும் வாழ்க. ஸ்ரீ சங்கரா சுவாமி அவர்கள் ஒரு பெரிய மேதை. 48 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். 48 நாடகங்களுக்கும் உரைநடை வசனங்கள், பாடல்கள், இசைகள். இந்த 48 நாடகங்களிலே ஒரே ஒரு நாடகம் ஒரு இரவில் எழுதினார். வீர அபிமன்யு சுந்தரிங்கிற நாடகத்தை ஒரே இரவில் அதனுடைய பாடல்கள், கதை, வசனம், உரைநடை வசனங்கள் எல்லாமே ஒரே இரவிலே, அதாவது ஒரு 8 மணி நேரம் நடக்கக்கூடிய நாடகத்தை ஒரே இரவில் எழுதி முடித்தவர் ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமி அவர்கள். ஏன்னா அவரை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு 4000 குடும்பங்கள் அவரை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் அவருடைய நாடகத்தை 3000 நாடகத்திற்கு மேல் நடிச்சிருக்க மேடையில் இசை நாடகத்தை. அப்படியாப்பட்ட ஒரு மாமேதை சங்கரதாஸ் சுவாமி 1867ஆம் ஆண்டு வஉசி மாவட்டம் தூத்துக்குடி வட்டத்தில் தாமோதரனுக்கும் பேச்சியம்மாளுக்கும் மகனாக பிறந்து 1913ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி பாண்டிச்சேரியிலே அவர் அடக்கமானார். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை இந்த உலகத்திலே மனிதராக தோன்றியவர்கள் பட்டினத்தார் சொன்னார், ஒருமடமாது ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகி அடிந்து ஊறு சுரோமிதம் மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி பாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமை அரும்பு கபடம் இதென்று பார்வை மெய் வாய் செவி கால்கைகள் என்ற உருவமும் ஆகி உயிர்வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிலகை ஊரல் இதழ் மட வாரும் உபந்து முவந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மணலை மொழிந்து வாவிர்வு போவன நாபம் விளம்ப உடைமணி ஆடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவில் இருந்து புழுதியடைந்து தேடிய பாலருள் ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குருபுபதேசம் முத்தமிழை கலையும் கரை கண்டு வளர்த்திரை என்று பலரும் விளம்ப வாழ்பதி 4 பிராயமும் வந்து மதல சொரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுடியை எரிந்து மாமையில் போனவர் போவது கண்டு மனது போறாமல் அவர் விரகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையில் ஓர் தடியுமாகியே வருவது போவது ஒரு முதுகோனும் மந்தி எனும்படி கூணி நடந்து மதியும் அழிந்து சிறிதிமிர் வந்து வாயறியாமல் விடாமல் முடிந்து கலகலவென்று மரஜலம் வந்து கால்வெடி மேல்வெளி சார நடந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சி தடுமாறி வரும் நேரமே வலைதிரை போல எகிரும் ரோம முஞ்சடையும் சிறு குந்தியும் விஞ்ச மனது மிரண்டு வடிவு மிளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வலை கொண்டு வீசி உயிர் கொண்டு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப வாழ்கினரே அவர் காலமறிந்து வரிசை கடாமல் எடுமின ஓடி வந்தில மைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மாடிடர் வாழ்வென நொந்து விரைகிட மூடி அனல் கொண்டு போட வெந்து விரிந்து முறிந்து நிலங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்விடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனே இனி ஆளுமே என்று பட்டினத்தார் சொன்ன அந்த கவியை அந்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விதி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தல மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றியே தொடரும் இருவினை புண்ணிய பாவமே. இதுவும் பட்டணத்தாருடைய கவிதான்.
அதான் கண்ணதாசன் பாடி இருக்கிறார். வீடு வரை உறவு வீதி வரை மனைவி அந்தமும் வாழ்வும் அகத்து மட்டே பிடி அம்பொழுக மெத்திய மாதுரும் வீதி மட்டே. சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் வள்ளி திருமண நாடகத்தில் வள்ளியை பார்த்து சொல்லுவார், நீ இந்த கானகத்தை இருக்கக்கூடாது, நீ முருகனுடைய மனைவி, முருகனுக்கு சரவணன் அந்த பரமசிவனுடைய மகனாகிய முருகனுக்கு நீ மனம் முடிக்க வேண்டிய ஒரு பெண் காட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த சங்கரதாஸ் சுவாமி அந்த வள்ளியை பார்த்து பாடுகிறார். இந்தவன் காணில் வந்து இப்படி தனியாளாகி, இந்தவன் காணில் வந்து இப்படி தனியாளாகி சிந்தினை போங்காக்கின்ற சிறுகுடி வாழ்க நன்றோ. எந்த சொற்படியை கேட்டு கழுகு மாமலைக்கு வந்தால் சுந்தர மகளே நித்தே சுகத்தினில் இருக்கலாமே. அம்மா 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 அம்மா. இது சங்கரதாஸ் சுவாமி எழுதிய பாடல். அதே பாடலை வள்ளிக்கும் பாடி இருக்கிறார் நாரதரை பார்த்து. புலியது பசுவின் தோலை போற்றி முன் திரிவதை போ, புலியது பசுவின் தோலை போற்றி முன் திரிவதை போல் பழி பெரும் பிச்சையாண்டி பாலனை மனம் செய்வேனோ. பழி பெரும் பிச்சையாண்டி பாலனை மனம் செய்வேனோ. இதுவும் சுவாமி எழுதிய பாடல்தான். நம்ம சாமிக்கு பிடிச்ச ஒரு பாடம். நம்ம சதுர்வேதி சுவாமி அவர்கள் கிருஷ்ணரை பத்தி பாடினதான் அவருக்கு பிடிக்கும். அவரோட நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அவரோட இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு சுவாமி. தாயுள்ளம் படைத்தவர், தாயையும் தந்தையும் சேர்த்து ஒரே மனமாக படித்தவர் நம்முடைய சதுர சுவாமி அவர்கள். அவர் எங்கிருந்தாலும் நலமுடன் இருக்க வேண்டும். விழியும் அழகு மொழியும் அழகு வழியில் நடந்தார் இதுவும் அழகு. அமுதும் ததும்பும் அதரம் அழகு முகில் வண்ணனவள் வடிவம் அழகு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.